Hello guys, நான் உங்கள் முகேஷ். வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபியூஸ்டியூ. இனி நம்ம வீடியோவில் ஃபிலிமோரா சாஃப்ட்வேரில் இருக்கிற இன்ஸ்டன்ட் மோட் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ஃபிலிமோராவில் வந்து ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு உள்ளுக்குள்ளே போய் எடிட் பண்ணி நிறைய ஃபுட்டேஜ்லாம் பண்ணுறது கொஞ்சம் டைம் அதிகமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த இன்ஸ்டன்ட் மோட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இது எப்படின்னா டெம்ப்ளேட்ஸ் மாதிரி ஆல்ரெடி எல்லாமே பண்ணி வச்சுருவாங்க. நீங்கள் போய் உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், தென் வந்து டெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு எஃபெக்ட் மாற்றணும்னா மாற்றலாம், இல்லை மியூசிக் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். பட் ஆனால் ஐடியா எல்லாமே ஆல்ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் நம்ம மாற்றிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நீங்கள் ஃபிலிமோரா வந்து ஃபேமிலி இஷ்யூக்காக யூஸ் பண்ணுறீங்க. லைக் ஃபேமிலியில் பர்த்டே வரும், தென் மேரேஜ் வரும். இங்கே பாருங்களேன், ஃபோட்டோ மெமரி ஸ்லைட்ஸ், இந்த மாதிரி ஸ்லைட் ஷோஸ், இந்த மாதிரி நிறையா இருக்கு இல்லையா? இந்த மாதிரி நிறைய டெம்ப்ளேட்ஸ்லாம் வந்து ஃபிலிமோராவில் கொடுத்துருக்காங்க. பட் ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது. எஜுகேஷன் ஒரு கேட்டகரி, ட்ராவல்னு ஒரு கேட்டகரி, இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ்லாம் இருக்குது. ஓகே, இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம பர்த்டே ஒரு கேட்டகரி எடுத்துக்குவோம். இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 வீடியோ இருக்கா? நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 4th வீடியோ கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். அதை நீங்கள் ஜஸ்ட் ப்ரிவ்யூ பார்க்குறதுக்கு இந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரிவ்யூ கிடைக்கும். ஜஸ்ட் பாருங்களேன், ஃபஸ்ட்டு கேண்டில் வருது, செலிப்ரேட் யுவர் பர்த்டே. இந்த டெக்ஸ்ட்லாம் நம்ம எடிட் பண்ணிக்க முடியும். இந்த பேக்ரவுண்ட் வீடியோ நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் யூஸ் திஸ் டெம்ப்ளேட் கொடுத்தீங்கன்னா உங்களால் டெம்ப்ளேட்டை நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அஸ்பெக்ட் ரேஷியோ ஆப்ஷன் இருக்குது. லைக் 16:9 தூக்கிட்டு 1:1 நீங்கள் மாற்றிக்கலாம். அந்த அஸ்பெக்ட் ரேஷியோ என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் அவைலபிளாக இருக்கோ அதெல்லாம் எனக்கு காமிக்கும். யூஸ்வலாக நம்ம 16:9 போயிட்டு சிமிலர் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 98 டெம்ப்ளேட் வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் நிறைய டெம்ப்ளேட்ஸ் மேபி அப்லோட் பண்ணாலும் பண்ணலாம். நம்ம இதை சூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம், அந்த பட்டனை கிளிக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த டெம்ப்ளேட் வந்து டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆன இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரைமரி பிளேஸ். இது என்ன பண்ணணும்னா, லைக் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணணும் இல்லையா? லைக் பர்த்டேல ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணணும். ஸோ என்கிட்ட வந்து சில ஃபோட்டோஸ் இருக்குது. லைக் இந்த குட்டி நாய்க்குட்டியோட ஃபோட்டோஸ் இருக்குது. ஜஸ்ட் நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆட் மோர் மீடியா டு கெட் பெட்டர் ரிசல்ட்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் 2-3 மீடியா நீங்கள் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது பெட்டர் ரிசல்ட் கொடுக்குங்கிறாங்க. ஓகே, ஜஸ்ட்டு ஆட்டோ க்ரியேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அது என்ன பண்ணுன்னா உங்கள் ஃபோட்டோஸ்லாம் வந்து எங்கெங்கே தேவையோ அங்கெல்லாம் வச்சுட்டு உங்களுக்கு அந்த ஸ்லைட் ஷோவை பண்ணி கொடுத்துரும். பட் டிபெண்ட்ஸ் அப்போ வந்து உங்களோட டெம்ப்ளேட் வந்து நிறையா ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராசஸ் முடிய கொஞ்சம் டைம் எடுக்கும். இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷத்துக்குள்ளே சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம இந்த டெம்ப்ளேட்டை இன்னும் சூப்பராகவே கஸ்டமைஸ் பண்ணலாம். ஏன்னா இன்ஸ்டன்ட் மோட்லேயே அவங்க தனியாக ஒரு கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இல்லை அதை மெயின் டைம்லைனுக்கும் நீங்களால் எடுத்துகிட்டு போய் சில விஷயங்கள்லாம் பண்ண முடியும். அதெல்லாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். லைக் லெட்ஸ் இது முடிஞ்சவுடனே வந்து நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 99% ஆகிடுச்சு. என்ன எழுதியிருக்காங்க, யுவர் கிரியேஷன் இஸ் பீயிங் மேட், திஸ் மை டேக் கப்புள் ஆஃப் டைம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டெம்ப்ளேட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த டெம்ப்ளேட்டில் என்னென்ன செக்ஷன் இருக்குது பாருங்களேன். லைக் நான் ப்ளே பண்ணுறேன். ஓகே, ஸ்டார்டிங்லேருந்து ப்ளே பண்ணுவோம். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா லைக் ஓப்பனர் ஒன்று இருக்குது, எலமெண்ட்ஸ் ஒன்று இருக்குது, தென் செலிப்ரேட் யுவர் டெக்ஸ்ட்டு, தென் பர்த்டே டெக்ஸ்ட். இந்த டீ போட்டிருக்கிறதெல்லாம் டெக்ஸ்ட்டு, இது வந்து ஒரு எலமெண்ட், இது வந்து ஓப்பனர் டெக்ஸ்ட். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் எடிட் பண்ணுறதுனா ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். செலிப்ரேட் யுவர் பர்த்டேன்னு இருக்கா, செலிப்ரேட் யுவர் ஆனிவர்சரி, அந்த மாதிரி நீங்கள் எது வேணால் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். Ctrl+Z அமுக்குறீங்கன்னா அண்டு ஆகும், Ctrl+Y அமுக்குறீங்கன்னா ரீடூ ஆகும். ஓகேவா? Ctrl+Z ஃபார் அண்டு, Ctrl+Y ஃபார் ரீடூ. இதே மாதிரி வந்து இந்த செலிப்ரேட் யுவர் அப்படிங்கிற அந்த டெக்ஸ்ட்டையும் உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு இது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபோட்டோ உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த ஃபோட்டோஸில் அந்த 3 பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ரீப்ளேஸ், ஹைலைட், ட்ரிம் வீடியோ, ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்படி இந்த பக்கம் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃபீல்ஸ் கொடுத்துருக்காங்க. டெலிட் பண்ணுறதா பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை கிளிக் பண்ணி அதே 3 பட்டன் கிளிக் பண்ணி நம்ம சில விஷயங்கள் பண்ணலாம். ஓகேவா? இதில் எஃபெக்ட் கண்ட்ரோல் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, எல்லா எஃபெக்ட்ஸும் உங்களுக்கு வரணுமா இந்த வீடியோவில், இல்லை எஃபெக்டே எல்லாம் வரணுமா, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வித் டைட்டில்ஸ் அண்டு ட்ரான்சிஷன்ஸ், இதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ் வரணுமா அப்படிங்கிறத அவங்க கேட்குறாங்க. அந்த மாதிரி எஃபெக்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கு மியூசிக் செட்டிங்ஸ். ஸோ நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்க மியூசிக் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த சைல்டு. ஸோ இந்த மியூசிக் வந்து உங்களால் ட்ரிம் பண்ணிக்க முடியும். லைக் ட்ரிம் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மியூசிக்கோட போர்ஷன் எந்த போர்ஷன் வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கலாம். இல்லை அந்த மியூசிக்கோட வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தென் ஃபேட் இன், ஃபேட் அவுட், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்புறம் குளோபல் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னா வீடியோட லென்த் பார்த்தீங்கன்னா 28 செகண்ட் இருக்கா, நம்ம வந்து அதை இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் சில டெம்ப்ளேட்ஸில் அந்த ஆப்ஷன் அவைலபிளாக இல்லை. அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் டைப், இது எப்போ வந்து இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியும்னா, நம்ம நிறைய ஃபோட்டோஸ் ஆட் பண்ணோம்னா நம்மளால் இன்னும் டூரேஷன் கம்மி பண்ண முடியும். தென் என்ன டெக்ஸ்ட் வந்து டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம மாற்றிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஹெவி டாஸ் வேணும்னா ஹெவி டாஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் கலர் என்ன டிஃபால்ட்டாக இருக்கோ அதையும் நம்ம மாற்றிக்க முடியும். ஓகேவா? லைக் நம்ம ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணால் பார்த்தீங்கன்னா லைக் இந்த பர்த்டே, செலிப்ரேட் யுவர் இதெல்லாம் வந்து மாற்றிட்டு பார்த்தீங்களா, டெக்ஸ்ட் மாறிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா? முன்னாடி இந்த ஃபாண்ட்டு, ஸோ இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண ஃபாண்ட், இந்த மாதிரி ஃபாண்ட்டை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ குளோபல் செட்டிங்ஸில் இந்த ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அஸ்பெக்ட் ரேஷியோ, லைக் நீங்கள் இந்த டெம்ப்ளேட்டை ரீடிசைன் பண்ணலாம். 16:9, இல்லை 1:1, இல்லை வந்து 9:16. பட் ப்ராப்ளம் என்னென்னா, லைக் மேலேயும் கீழேயும் பிளாக் பாக்ஸ் தெரியுது. நீங்கள் கிராப் டு ஃபிட் கிளிக் பண்ணிங்கன்னா
ஸோ அது என்ன பண்ணுன்னா ஃபிட்டாக இது பண்ணிக்கும். அதுக்கப்புறம் எட்ஜ் அலைன் கொடுத்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ எட்ஜ் எதுவுமே அலைன் ஆகிக்கும். பட் இது பர்ஃபெக்டாக இல்லை. மேனுவலாக ஜூம் பண்ணோன்னா நம்ம நிறைய டீட்டெயில்ஸை மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டெம்ப்ளேட் என்ன அஸ்பெக்ட் ரேஷியோவில் வருதோ, ஸோ டிஃபால்ட்டாக வருதோ நம்ம அதே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, உங்களுக்கு தெரியுதா? ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னா, இங்கே வேறு டெம்ப்ளேட் நீங்கள் மாற்றி சர்ச் பண்ணலாம். அப்படி இல்லை இங்கே மியூசிக் வந்து சேஞ்ச் சேஞ்ச் பண்ணலாம். தென் டெக்ஸ்ட்டில் டிஃப்ரெண்ட் டெக்ஸ்டைல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டைல்ஸ் நம்ம மாற்றி நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதை வந்து என்ன பண்ணுறேன்னா டவுன்லோட் பண்ணிக்கிறேன் அந்த டெக்ஸ்ட்டை. ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இதில் போட முடியாதா? லைக் நான் ப்ளஸ் பண்ண கிளிக் பண்ணால் ஓகே, இங்கே ஒரு ஃப்ரண்ட்டில் ஆட் ஆகுது. Ctrl+Z கொடுத்துருவோம். அதே மாதிரி இங்கே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லேயர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் நீங்கள் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சைடில் லேயராக இருக்குது. ஒரு பர்டிகுலர் லேயராக நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும்னா, அப்படி இன்ட்டு பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா லைக் இது வந்து கண் பட்டன், ஐ பட்டன்னு சொல்லுவாங்க. லைக் ஹைட் பண்ணிக்கிறது, ஷோ பண்ணுறது, ஹைட் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே ரைட் சைடில் பண்ணலாம். இங்கே ஒரு பென்சில் டூல் மாதிரி இருக்கா, இதை கிளிக் பண்ணி அதில் டெக்ஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நம்மளால் எடிட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் நீங்கள் பேக் கொடுத்துக்குங்க. வேறு என்ன இருக்குது அப்படின்னா, லைக் இந்த ப்ரிவ்யூ வந்து உங்களுக்கு சில சிஸ்டம் பார்த்திங்கன்னா வந்து லைக் பட்ஜெட் பிசியாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணலான்னா, லைக் எப்படி சொல்கிறது, இந்த ப்ரிவ்யூ வந்து ஸ்மூத்தாக இருக்காது. ஸோ ஸ்மூத்தாக இருக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணலான்னா, இந்த ப்ரிவ்யூ பேக்கை வந்து நம்மளால் வந்து கொடுத்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா லைக் இந்த ப்ரிவ்யூ வந்து ரெண்டர் ஆகிடும். நமக்கு வந்து ஸ்மூத்தான ஒரு ப்ளே பேக் கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி இங்கே அண்டு ரீடு பட்டன்ஸ் தான் இருக்குது. வேறு என்ன விஷயங்கள்லாம் இங்கே இருக்குது அப்படின்னா, இங்கே டைம் லைன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்கன்னா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எங்கே கூப்பிட்டு போகும். அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆரம்பிக்கும். உங்களுக்கு இந்த செட்டிங்ஸ்லாம் வரும். நீங்கள் டேரெக்டாக யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணலாம். இல்லை டிவைஸில் இந்த மாதிரி டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸ்மார்ட் ஃபோனா, கூகுள் பிக்சல் அந்த மாதிரி நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே டைம் லைன் இருக்குது. இதை கிளிக் பண்ண என்ன ஆகும்னா, லைக் இப்போது சிம்பிள் மோட்லேருந்து டைம் லைன் கொண்டு போயிடும். பார்த்தீங்களா, உங்களுக்கு இப்போது பெரிய விண்டோ கிடச்சிருச்சு. உங்களுக்கு எந்தெந்த எஃபெக்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். லைக் இங்கே பாருங்களேன், இது பாருங்கள், இந்த பலூன்ஸ் வந்து ஒரு மாஸ்க் மாதிரி ஆக்ட் ஆகுது. பார்த்தீங்களா, சூப்பரான விஷயம் இல்லை? ஸோ அதே மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம எலமெண்ட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் நிறைய விஷயங்கள் நம்மளால் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அதே மாதிரி மியூசிக் சேஞ்ச் பண்ணுறதுனா நம்ம அதை டெலிட் பண்ணிட்டு வேறு தான் நம்ம மியூசிக் ஆட் பண்ணிட்டு நம்மளால் எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் இந்த இன்ஸ்டன்ட் மோடை பற்றின ஃபுல் டுட்டோரியல். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுவோம். சைனிங் ஆஃப் முகேஷ். பை.